ஹலோ மக்களே! நம்ம என்ன வீடியோல எத பத்தி பார்க்கணும், பிக் பாஸ் வந்துட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம தலைவன் வந்துட்டு நம்ம வருத்தம் கூடிய தெரிவிச்சு நம்ம கமலஹாசன் வெளில போயிட்டாரு. அத பத்தி நம்ம ரொம்ப ரொம்ப சோகமான வீடியோ போட்டிருந்தோம். அத பார்க்காதவங்க கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு வந்துடணும். ஏன்னா, அத பார்த்தா தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோஸ்ட் யாரு அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான் லீக் ஆயிருக்கு. அந்த இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அந்த ரூமர்ஸா இல்ல உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த லிஸ்ட்ல வந்துட்டு யார் யார் இருக்காங்கன்னா, ஆனா யார் யார் உங்களுக்கு இதுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட ஃபேவரட்டா யார் இருக்க போறாங்கங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். அண்ட் இந்த இது வந்துட்டு என்னன்னா, நீங்க வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த ஹோஸ்ட் வந்துட்டு நீங்க ஒரு 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 பர்சனலா பார்க்கக்கூடாது. ஒரு எல்லாத்தையுமே பொதுவா தான் பார்க்கணும். ஏன்னா அந்த ஹோஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம தேர்ந்தெடுத்தா தான் நம்ம கரெக்டா வரும். அண்ட் நம்ம கமலஹாசன் மாதிரி நம்ம சீசன் 7ல பண்ண மாதிரி இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டாருன்னா ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். அண்ட் இந்த ஹோஸ்ட்ல வந்துட்டு யார் யார் இப்போதைக்கு ஒரு லிஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் இருக்காங்க. எஸ்டிஆர் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம அல்டிமேட் அந்த இதுலலாம் பண்ணியிருந்தாரு. நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாப்புல. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் அவங்க வந்துட்டு லிஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம விஜய் சேதுபதி இவங்க வந்துட்டு டாப் 3ல 3 பேர் இருக்காங்க. அண்ட் மிச்சம் ஒரு 4-5 பேர்லாம் இருக்காங்க. நான் நெக்ஸ்ட் பை ஒன் பை ஒன்னா சொல்றேன். நம்ம டாப் 3ல வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அண்ட் நம்ம ரம்யா கிருஷ்ணன் அண்ட் நம்ம விஜய் சேதுபதி இவங்க 3 பேருமே டாப்ல இருக்காங்க. இவங்க 3 பேர்த்துல யாராச்சும் செலக்ட் பண்ணுவாங்கன்னா அப்படின்னா எனக்கு வந்து ஃபேவரட்டா யார் தோணுதுன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்து எஸ்டிஆர் இருந்தாங்க. எஸ்டிஆர் இருக்கும்போதே அதுல வந்துட்டு அல்டிமேட் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. அந்த அல்டிமேட்லேயே கொஞ்சம் ஒரு எனக்கு தெரிஞ்சு மேபி எஸ்டிஆர் பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தான் சொன்னோம். எனக்கு வந்து புதுசாக போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. அண்ட் ஒரு பொண்ணா போட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஒரு தெலுங்கா இருக்கட்டும் மலையாளம் எதுலையுமே ஒரு பொண்ணு வந்துட்டு ஹோஸ்டா இல்லை. அதனால நான் வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் ஹோஸ்டா போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் விஜய் சேதுபதி வந்துட்டு இதில் கமிட் ஆக மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக போயிட்டே இருக்கனால அவர் வந்துட்டு இதுலலாம் இன்வால்வ் ஆக மாட்டாருங்கிறத நான் அபூர்வபூர்வமாக நான் சொல்கிறேன். அண்ட் ரம்யா கிருஷ்ணன் வந்தால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பார்க்கலாம் யார் வராங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு யார் யார் இருக்காங்க, நெக்ஸ்ட் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கோபிநாத் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா யார் கேர்ள்ஸ் பாய்ஸ் யாரா இருக்கட்டும் போல்டா பேசுவாப்புல தலைமை. அவங்க வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குதா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அரவிந்த் சாமி இவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அரவிந்த் சாமி வந்துட்டு அவரு வருவாரா வரமாட்டாராங்கிறதே ஒரு டவுட்டு. ஏன்னா இவங்களாச்சும் ஒரு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்துட்டு வரவே மாட்டாரு அப்படிங்கிறது தான் நான் எடுத்தோன்னே சொல்லணும். ஏன்னா அரவிந்த் சாமிலாம் இந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கே வரமாட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆடிஷேஷனுக்குலாம் வரவே மாட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அர்ஜுன் அவங்க இருக்காங்க. அர்ஜுன் வந்துட்டு மேபி அவருக்கு வந்துட்டு பட வாய்ப்பு இருக்காதனால அவங்கள ரூமர்ஸாக தான் இந்த நியூஸ் இருக்குது. ஏன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு ரம்யா கிருஷ்ணன் அண்ட் எஸ்டிஆர் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க 3 பேரும் டாப்ல இருக்காங்க. டாப்ல இருந்து அதுல மேபி எனக்கு வந்துட்டு லிஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு கோபிநாத் அண்ட் அரவிந்த் சாமி அண்ட் அர்ஜுன் வந்துட்டு எடுத்துருவாங்க. அண்ட் அரவிந்த் சாமி அவர் வரமாட்டாரு. கோபிநாத் வர வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வருவாரா என்னங்கிறது அவர் கையில தான் இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு ரம்யா கிருஷ்ணன் போட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு யாரு இருந்தா நல்லா இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஹோஸ்ட் வந்துட்டு ஒரு மேபி எனக்கு ஹோஸ்ட் தான் அதுல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஏன்னா அங்க உள்ள போட்டியாளர்கள் கூட அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஹோஸ்ட் தான். ஏன்னா ஹோஸ்ட் வழி நடத்துறது, ஹோஸ்ட் கரெக்டா இருக்கிறதுல நீ தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்ட் அந்த மாதிரி கேட்குற ஒரு ஆளா தான் இருக்கணும். அண்ட் யார் இருக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம லிஸ்ட்ல வந்துட்டு பார்க்கலாம்.